பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் நம்ம படைச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் படைப்புல சிரிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேற யாருக்கும் படைக்கல, மனுஷங்களுக்கு மட்டும்தான் படைச்சாரு. நாய் சிரிக்கிறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? பாத்துருக்கீங்களா? நாய் சிரிக்கிறத பாக்குறீங்களா? எவ்வளவு அழகா சிரிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சில நாய்கள்லாம் மோசமா சிரிக்கும், பார்க்க முடியாது ரொம்ப நேரம், அப்படித்தானே? குரங்கு சிரிக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கலாமா? பாக்குறீங்களா? எவ்வளவு அழகா சிரிக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா மனுஷங்க சிரிக்கிறத என்ன செய்யலாம்? அதையும் போட்டுருங்க, பாருங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறார். அதுதான் இங்க ஃபாதரும் அழகா பாடுறாரு. மன மகிழ்ச்சி, அதாவது வாய் நிறைய சிரிப்பை காட்டிட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில நோய் வராது. என்ன, நம்முடைய நோயெல்லாம் வாய் வெளியே என்ன செஞ்சிடும்? எங்க பக்கத்துல பார்த்து அப்படி ஒரு சிரிப்பை போடுங்க பார்க்கலாம். இந்த பாடல் சிரிச்சுக்கிட்டே பாட வேண்டிய பாடல் தான். சிரிப்பா சந்தோஷமா இந்த பாடலை மறுபடியும் சில சரணங்கள் பாடுவோமா? மன்னித்து அணைத்து கொண்டா, மகனாய் சேர்த்து கொண்டா, சொல்லுங்க. மன்னித்து அணைத்து கொண்டா, நம்மை ஓ கிருபையின் முத்தங்களா, புது உயிர் தருகின்றார் நமக்கு. ஓஹோ, ஆமென். கோடி நன்றி பாடி ஓஹோ, கோடி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. பக்கத்துல பார்த்து, இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். ஓஹோ, இதயங்கள் மகிழட்டும், உங்க முகங்கள் சிரிக்கட்டும்.